வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் பேஜ் growth சேலஞ்ச் டே 23. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேராக வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம். கண்டென்ட்குள்ளே போயிட்டு ஸோ இந்த டாபிக் அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இது வந்து ரெட் கலரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நேராக கேன்வா கிட்ட போயிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்து இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிடலாம். ஒயிட்டுக்கு மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு ஸோ இது பிளாக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு திக்னஸை வந்து ஜாஸ்திப்படுத்திடலாம். ஜாஸ்திப்படுத்திட்டு இதை வந்து சென்டர் பண்ணிடலாம். ஸோ சென்டர் பண்ணிவிட்டு இதுக்கு டூப்ளிகேட்ஸ் கொடுத்துடலாம். 1 2 3 4 5 கொடுத்துட்டு இன்னொரு 1 கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பயோ, ஸோ பயோ அப்படின்றத போடுவோம். கிராஃபிக்கில் போய் போடுவோம். இல்லைன்னா ஷார்ட் இன்ட்ரோ அந்த மாதிரி போடலாம். இன்ட்ரொடக்ஷன் ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன்ற மாதிரி போடுவோம். ஸோ எப்படி போட்டால் வரும்ன்றதை பார்க்கணும். ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் போடுவோம். ஸோ எப்படி போட்டால் வருதுன்றதை நம்ம செக் பண்ணி அதை கரெக்டாக போடணும். இல்லைன்னா வெறுமனே இன்ட்ரடக்ஷன் போடுவோமா? 1 செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ வெறுமனே இன்ட்ரடக்ஷன் போட்டால் சரி. இதை வந்து போட்டுக்கோமா? இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து மேலே கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஆனால் ரைட் அ பயோ தட் கிளியர்லி சேஸ் வாட் யூ டூ. இல்லைனா வாட் யூ டூ, அதுக்கு ஏதாவது ஒரு இது தேடுவோமா? வாட் யூ டூ, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த இதை நம்ம போடுவோமா மேலே? ஐ ஹோப் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று வித்தியாசமாக வேணும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இதை எப்படியே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ எமோஜிஸ் போடணும். எமோஜிஸ்ன்னு போட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எமோஜி யூஸ் பண்ணலாம்? இந்த ஸ்டார் எமோஜி யூஸ் பண்ணுவோமா? ஸ்டார் எமோஜியை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருவோம். டூப்ளிகேட் பண்ணி இங்கே ஒன்று கொடுத்துருவோம். அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ணி இங்கே ஒன்று கொடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே சின்னது பண்ணிடலாம். சின்னது பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வந்துடலாம். மேலே வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு வாட் டு யூ டூ, வாட் யூ டூ, அதுக்கு வந்து வேறு எதாவது கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. ஸோ கீழே இது என்ன கேட்குதுன்னா, இதெல்லாம் என்ன போட்டிருக்கு? டவுட் ஆக்ஷன். ஸோ அதே டவுட் ஆக்ஷன் நம்ம வேறு எதாவது போடுவோம். டவுட் ஆக்ஷன். ஓகே, அதே டவுட் ஆக்ஷனை கொஞ்சம் பெருசு பண்ணி இதை கொடுத்துருவோம். ஸோ இந்த ஹெட்டிங் காப்பி பண்ணிவிட்டு நேராக சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு write it in 5 points short and use simple words to understand easily அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. say what you do first. இதை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒன்னாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா
வாட் யூ ஹெல்ப், அதாவது ஹூ யூ ஹெல்ப் அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதை இங்கே கொடுத்துருவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் யூ ஹெல்ப் அதை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருவோம். தென் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருவோம். தென் ஆட் அ ஸ்மால் ஹூக் இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். பண்ணிவிட்டு சைஸை பெருசு பண்ணிடலாம் 100. ஓகே, ஸோ இதை கீழே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இங்கேயும் 100 மாற்றிடலாம். இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இதையும் 100 மாற்றிடலாம். இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம், கொஞ்சம் மேலே. ஓகே, அதே மாதிரி இதையும் கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு 100 கொண்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். தென் இதையும் சின்னது பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 100 கொண்டு வந்துட்டு இதையும் கரெக்டாக அலைன்மெண்ட் கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு தேங்க்யூவும் 100 கொண்டு வந்துடலாம். ஓகே, ஐ ஹோப் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வாட் யூ, இப்போ இது கீழே இருக்கிறதே கரெக்டானது தான். ஸோ வாட் யூ டூக்கு இந்த டவுட்ஃபுல்லான ஒரு இது வந்து கரெக்டான இது தான். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். இல்லைனா வெறுமனே சேன்றதை கொடுப்போமா? வேணாம், இதையே கொடுத்துடலாம். ஹூ டு யூ ஹெல்ப், இப்போ ஹெல்ப்புக்கு உண்டான ஒரு கிராஃபிக் எடுக்கணும். கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். அப்புறம் ஹவு, ஸோ ஹவுக்கு வந்து இதை கொடுப்போமா? தென் வந்து சிம்பிள் வேர்ட்ஸ், ஸோ சிம்பிளே கொடுப்போம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். சிம்பிளில் கீப் லைஃப் சிம்பிள், இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது, வேண்டாம். இது வேண்டாம். யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸா, பி சிம்பிள்ன்றதை போடுவோமா? இல்லைன்னா நார்மல்னு போடுவோம். ஓகே, எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்குது. சரி, அப்போ ஒன்று போடுவோம், வேர்ட்ஸ்ன்னு மட்டும் போடுவோம். வேர்ட்ஸ் அப்படின்றத போட்டுட்டு ஸோ இதுக்கு கீழே வந்து இதை போட்டுருவோம். அவ்வளோதான். ஐ ஹோப் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இதை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு ஆட் அ ஸ்மால் ஹூக். ஸோ இதை அந்த ஹூக் இதை வந்து இங்கே வச்சிடலாம். அதாவது இந்த ஹூக் இல்லை, இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேங்க்ஸ். ஸோ இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்து இதை இங்கே வச்சிடலாம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்பரிங் பண்ணிடலாம். ஸோ நம்பரிங்கில் இதுக்கு வந்து 1, அண்ட் தென் இதுக்கு வந்து 2, அண்ட் தென் இதுக்கு வந்து 3,
அண்ட் தென் இதுக்கு வந்து 4. ஓகே, அப்புறம் இதுக்கு வந்து 5. இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஹார்ட் கொடுத்துடலாம். ஹார்ட்டை கொடுத்துட்டு ஸோ இந்த ஹார்ட் தான். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். ஒயிட் கலரில் மாற்றிட்டு ஸோ அந்த நம்பர் இருக்குங்களா, இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் ஒயிட் சேஞ்ச் ஆல் கொடுத்து ஒயிட் மாற்றிடலாம். ஸோ எல்லா நம்பரும் ஒயிட் ஆகிடுச்சு. இதுவும் ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து பிளாக் மாற்றிடலாம். ஓகே, ஸோ அனிமேட்டில் போயிட்டு பேஜில் போயிட்டு மேஜிக் அனிமேட் கொடுக்கலாம். ஸோ மேஜிக் அனிமேட்டில் நம்ம லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத போய் பார்ப்போம். ஸோ மேஜிக் அனிமேட்குள்ளே போயாச்சு. லாஸ்ட்டாக எனர்ஜெட்டிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்து ப்ரொஃபஷ்னல் கொடுக்கணும். ஸோ ப்ரொஃபஷ்னல்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு 15/01/26 இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ட்ரான்சிஷனில் போயிட்டு லைன் வைப் 0.5 லெஃப்ட். ஸோ பேஜ் 1க்கும் அதே ட்ரான்சிஷன் கொடுத்துடலாம். லைன் வைப் 0.5 லெஃப்ட் கொடுத்துட்டு டைமிங்கில் போயிட்டு 2.5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் கொடுத்துடலாம். டவுன்லோட் கிளிக் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக இங்கே போயிட்டு ஸோ ஃபார்மேட்டுக்கு போயிடணும். ஃபார்மேட்டுக்கு போயிட்டு அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ChatGPT கிட்ட போயிட்டு write it in this format but use completely different emojis கொடுத்து கீழே இதை கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே நார்மல் டெக்ஸ்ட்டாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கரெக்டாக விட்டுடலாம். ஸ்பேஸ் 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 அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து என்னென்ன ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் முன்னாடியே நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஹேஷ்டேக்ஸ் டு ஈவினிங் ரீல்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். என்ன சாங் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அட்டாச்குள்ளே போய்ட்டு டாக்குமெண்ட்டில் நம்ம டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டை இங்கே ஓப்பன் பண்ணி ஸோ இதை அப்படியே சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிவிட்டு ஸோ சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கேப்ஷனை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்பேஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். என்டர் கொடுத்துட்டு இப்போது நேராக வந்து இங்கே போயிட்டு ஸோ என்ன சாங் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சாங் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கோட் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ கோட் ரெடி பண்ணுறதுக்கு நேராக முதல்ல மார்க்கெட்டிங் கோட்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஸோ இந்த கோட்டை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஃபார்மேட் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்தமாதிரி இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அதை வந்து
கோட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிடலாம். ஒயிட்டுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடணும். உள்ளே கொண்டு வந்துட்டு ஸோ இதை வந்து 49. ஓகே, ஸோ 49ல் இதை இங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸோ இந்த ஆத்தரோட நேம் மட்டும் எல்லோ கலரில் மாற்றிடலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு எல்லோ கலரில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆத்தரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு அப்லோட்ஸில் போயிட்டு அப்லோட் ஃபைலில் போயிடலாம். போயிட்டு ஸோ இந்த ஆத்தர் நேமை இங்கே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. இந்த ஆத்தர் இங்கே வந்து சென்டரில் கொண்டு வந்துட்டு இதில் கொஞ்சம் சின்னதுபடுத்திடலாம். சின்னதுபடுத்திட்டு இங்கே சென்டராக கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரோக் ஸ்டைலில் போயிட்டு ஸ்ட்ரோக் வெயிட்டை வந்து 20 மாற்றிடலாமா? ஸோ 20. ஸ்ட்ரோக் கலர் வந்து ஒயிட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா இதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டால் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு கேப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கேப்ஷன் நம்ம நேராக இங்கே போயிட்டு ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கோட்டை அப்படியே ரெட் கலரில் ஆக்கிடலாம். ஆக்கிட்டு இப்போ ChatGPT வந்துட்டோம். டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ்ன்னு கொடுத்து கீழே இதை கொடுத்துடலாம். ஸோ மிக்ஸ் எமோஜிஸ் வித் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ கோட் ஃபார்மேட்டில் போயிட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த கோட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை இங்கே போடலாம். இல்லைன்னா நம்ம இதை வந்து பாயிண்டாக எழுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ChatGPT போயிட்டு ரைட் தி பிலோ சென்டென்ஸ் இன் பாயிண்ட்ஸ் ஷார்ட் அண்ட் சிம்பிள் அப்படின்னு கொடுப்போம். ஸோ 4 பாயிண்டாக கொடுத்துருச்சு. நாட் யூஸ் நம்பர்ஸ், நாட் புல்லட்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கோட் ஃபார்மேட்டில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு பட் ஆனால் இருந்தாலும் கரெக்டாக வரல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்மளே கொடுத்துருவோம். அதாவது ஒரு கோட் நம்ம இப்போ வந்து கொடுக்குறோம். அது கீழே வந்து அது என்ன சொல்ல வருது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவ்வளோதான், அது எதுவுமே இல்லை. சரியா? மக்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து மீனிங் அப்படின்றத கொடுக்கலாம். மீனிங் கொடுத்து ஸோ போல்ட் டெக்ஸ்ட் அதுக்கு போயிட்டு லிங்கோ ஜாம் போயிடலாம். லிங்கோ ஜாம் போயிட்டு இந்த மீனிங்கில் இருக்கிறத வந்து காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே கொடுத்து ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நம்ம கொடுக்கணும். ஸோ மார்னிங் ரீலுக்கு இதுதான் ஹேஷ்டேக்ஸு. ஸோ இந்த ஹேஷ்டேக்ஸை இதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி பண்ணிடலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன இதை புதுசாக ஏதோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இவ்வளோ நாள் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், பட் அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா சில விஷயங்களை மாற்றி ட்ரை பண்ணுறோம். இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக
இது என்ன பண்ணுறோன்றதை நான் ஒர்க் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக வாட்ஸ்அப் போயிடலாம். போயிட்டு அட்டாச்சில் போயிட்டு டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஸோ அந்த கோட்டை வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ சென்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை கொடுத்துடலாம். கேப்ஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுமே சென்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா என்ன சாங் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுக்கணும். ஸோ அந்த சாங்கை இங்கே கொடுத்து அதை இங்கே கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபோனோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் காஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். போயிட்டு மேலே வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேப்ஷனை காப்பி பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபைலை வந்து ஷேர் கொடுத்து மை ஃபைல்ஸில் போய் சேவ் கொடுத்துடலாம். ஸோ என்ன பாட்டுன்றதை இங்கே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நேராக இன்ஸ்டாகிராம் போகிறோம். போயிட்டு ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ரீல் கிளிக் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரீலுக்கு ஒரு பாட்டு கொடுக்குறோம். சிக்கந்தர் தீம். ஆக்சுவலாக தீமா டீசர். ஓகே. ஸோ இந்த டீசரை இங்கே கொடுக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். எடிட் கவர் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். கொடுக்க முடியுது. ஓகே. கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஆட் லொக்கேஷனில் போய்ட்டு திருச்சி தமிழ்நாடு கொடுத்து ஆட் லொக்கேஷன் கொடுத்துடலாம். மோர் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு ஷெட்யூல் திஸ் ரீல் கொடுத்து ஸோ வெனஸ்டே ஈவினிங் 6 PM. ஓகே. ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ ஷெட்யூல்னு கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக திருப்பி வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். போயிட்டு கோட் டவுன்லோட் பண்ணிடலாம். கேப்ஷனை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கோட்டை வந்து ஷேர் கொடுத்து மை ஃபைல்ஸில் போய் சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு கீழே வந்து அசிஸ் இன்ட்ரடக்ஷன் இந்த சாங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ரீல் கிளிக் கொடுத்துடலாம். எடிட் வீடியோவில் போயிட்டு இந்த 5 செகண்ட்ஸ் இருக்கிற ரீலை 25 செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ 5 செகண்ட்ஸ் இருக்கிற ரீலை 25 செகண்ட்ஸாக மாற்றியாச்சு. இப்போது இதில் வந்து ஒரு சாங் கொடுக்கணும். ஸோ அந்த ஆடியோ வந்து அசிஸ் இன்ட்ரடக்ஷன் இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. இப்போது வந்து ஒரு விஷயம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது, அதாவது ஓகே. ஸோ இதை அப்படியே ஒன்று மட்டும் கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஷெட்யூல் திஸ் ரீல் கொடுத்து ஸோ வெனஸ்டேயில் 9 AM. ஓகே. 9 AM டன் கொடுத்துட்டு ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் கண்டென்ட்டில் போயிட்டு ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். 9 AM 6 PM January 14 மார்னிங் கோட்டு இது. ஓகே. எல்லாமே ஷெட்யூல் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஸ்க்ரீன் காஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி தேவையான போஸ்ட் கண்டென்ட் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை வந்து ஷெட்யூல் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.